ஸ்ரீ ரேவா காண்டம் 136ஆம் பகுதி. அகல்யா தீர்த்தத்தின் மகிமை. குறிப்பு: இங்கு அகலிகை தொடர்பான நிகழ்வு வால்மீகி இராமாயணத்தில் 48 மற்றும் 49ஆம் சர்க்கங்களில், அதாவது காண்டங்களில் உள்ளதை போன்றதே ஆகும். ஆனால் தேவி அகலிகை மேற்கொண்ட தவமும் நர்மதை நதி கரையில் அவர் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்ததும் இதில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள அம்சங்களாகும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பிறகு அரசே, ஒருவர் சிறந்த அகல்யேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கேதான் முற்காலத்தில் அருள் பெற்ற தவப்பெண்ணான அகலிகை தனது விமோசனத்தையும் நிறைவையும் அடைந்தார். பிரம்மதேவனை போன்ற மற்றொரு பிரம்மச்சரிய சீலராக திகழ்ந்த கௌதம முனிவர் எனும் ஓர் அந்தணர் இருந்தார். அவர் வாய்மையும் நன்னெறியும் ஒருங்கே அமைய பெற்றவர். அவர் தனது வாழ்வின் வானப்பிரஸ்த காட்டில் தவம் மேற்கொள்ளும் நிலையில் ஆழ்ந்திருந்தார். அவருடைய அருள் பெற்ற மனைவியான தேவி அகலிகை இணையற்ற அழகும் இளமையின் செழுமையும் வாய்க்க பெற்ற பெண்ணாக 3 உலகங்களிலும் மிகவும் புகழ் பெற்றிருந்தார். தேவர்களின் அரசரான சதக்ருது தேவேந்திரன் அகலிகையின் அந்த தனித்துவமான அழகை கண்டு மோகம் கொண்டார். எனவே பலன் எனும் அசுரனை அழித்தவரான அந்த தேவேந்திரன் அவளை சோதிக்க முற்பட்டார். எவ்வித குறையுமற்ற அழகிய அங்கங்களை கொண்ட மங்கையே, தேவர்களின் அரசனான என்னையே நீ பற்றி கொள்வாயாக. என்னுடன் இணைந்து இன்பமாக பொழுதை போக்குவாயாக. நீ 3 உலகங்களிலும் பெரிதும் மதிக்கப்படும் ஒருத்தியாக திகழ்வாய். தூய்மை, சாஸ்திர விதிமுறைகள், கடுந்தவங்கள் மற்றும் வேத பயிற்சிகள் ஆகியவற்றில் கொண்ட அதீத ஈடுபாட்டின் காரணமாக மெலிந்து இளைத்து போன இந்த அந்தணருடன் இருந்து நீ என்ன சாதிக்கப் போகின்றாய்? அழகிய விழிகளை உடைய பெண்ணை, நீ இப்போது மிகுந்த துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருப்பாய் என்று தோன்றுகிறது. இவ்வாறு கூறப்பட்டதும் இயல்பாகவே அனைத்து பெண்களைப் போலவே சஞ்சல மனம் கொண்ட அந்த அழகிய மங்கை காமதேவனின் தாக்கத்தால் மனக்குழப்பம் அடைந்து கற்பிழந்து கலங்கப்பட்டாள். மனதளவில் அவள் தேவேந்திரனுக்கு, சக்கரனுக்கு முழுமையாக வசப்பட்டு விட்டாள். அகலிகையின் மனக்குழப்பத்தை உணர்ந்த பாகன் எனும் அசுரனை அழித்த அந்த தேவேந்திரன் தீய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு கௌதமரை வஞ்சித்தான். சரியான வாய்ப்பு கிடைத்தது. அவன் சிறந்த முனிவரின் உருவத்தை அப்படியே தரித்து கொண்டு அந்த புறத்தினுள் இருந்த அகலிகை அவன் கௌதமரே என்று முழுமையாக நம்பி இருந்த நிலையில் அவளுடன் காம களியாட்டத்தில் ஈடுபட்டான். அதன் பின்னர் ஒரு கணப்பொழுதிலேயே பரதகுல தோன்றலே அந்த சிறந்த முனிவரான கௌதம முனிவர் அவசரமாக அந்த புறத்தினுள் நுழைந்தார். கௌதம முனிவர் வருவதை கண்ட புரந்திரன் தேவேந்திரன் அச்சமுற்று அங்கிருந்து வெளியேறினான். வெளியேறியவனை கண்ட கௌதம முனிவர் அவன் சக்கரன் தேவேந்திரன் என்பதை உணர்ந்து கொண்டார். அதனால் கௌதம முனிவர் கடும் சினமுற்று தேவேந்திரனை இவ்வாறு சபித்தார். உன்னால் உன் 5 புலன்களை கட்டுப்படுத்த இயலாததால் நீ 1000 யோனி துளைகளை கொண்டவனாக மாறுவாயாக. இவ்வாறு சபிக்கப்பட்டதும் தேவேந்திரனின் உடல் கனப்பொழுதில் 1000 யோனி துளைகளால் நிறைந்தது. அவன் தன் அனைத்து பெருமைகளையும் இழந்தான். அவன் தன் தேவருலக ஆட்சியையும் தேவர்களையும் துறந்து வெளியேறினான். பின்னர் அவன் பூ உலகில் கடுந்தவம் புரிந்தான். அன்னை அகலிகையும் கௌதம முனிவரால் சபிக்கப்பட்டாள். உன் தீய செயல்களை செய்யும் போதே நீ கையும் களவுமாக பிடிபட்டதால், என் கண் முன்னாலேயே நீ சக்கரனுடன் காம களியாட்டத்தில் ஈடுபட்டதால் நீ ஒரு கல்லாக மாறிவிடுவாயாக. 1000 ஆண்டுகள் கழிந்த பின்னர் புனித யாத்திரைக்காக இங்கு வரும் புகழ்பெற்ற ராமனை நீ காண்பாய். அதன் மூலம் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். குறிப்பிட்ட கால அளவு முடிந்ததும் விஸ்வாமித்ர முனிவருடன் வந்த அறிவு கூர்மை மிக்க ராமபிரானால் அவள் காணப்பட்டாள். அவள் தன் கல் வடிவத்திலிருந்து விடுபட்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானை முறைப்படி வழிபட்டாள். அதன் விளைவாக அவள் தன் பாவங்களிலிருந்தும் தீய கர்மங்களிலிருந்தும் முழுமையாக விடுபட்டாள். அவள் நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு புனித தீர்த்தத்திற்கு சென்று அங்கு முறைப்படி புனித நீராடினாள். 1 மாதம் முழுவதும் அவள் சந்திராயன விரதத்தை மேற்கொண்டாள். அதன் பின்னர் மற்றொரு மாதம் கிருச்சிர விரதத்தை அனுஷ்டித்தாள். இதனால் மகிழ்ந்த மகாதேவனார் சிவபெருமான் அவளுக்கு சிறந்த வரங்களை அருளினார். உமாபதியான சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து நீண்ட காலம் வரை இன்ப விளையாட்டுகளில் திளைத்திருந்தார்.
சிவபெருமான் அங்கிருந்து சென்ற பின்னர் அகல்யேஸ்வரர் எனும் திருப்பெயரில் அகில உலகிற்கும் குருவான சிவபெருமானை அங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டாள். பின்னர் அவள் தன் சொந்த இருப்பிடத்திற்கு திரும்பினாள். அத்தீர்த்தத்தில் புனித நீராடி பரமேஸ்வரனாரை போற்றி வழிபடுபவன் மரணத்திற்கு பிறகு ஸ்வர்க்கத்தை அடைவான். அந்த லோகத்தில் மகேஸ்வர பெருமான் வீற்றிருக்கும் இடத்தில் அவன் இன்புற்று திளைப்பான். கடும் தவம் இயற்றிய ஒருவன் 1000 ஆண்டுகள் நிறைவுற்றதும் மறுபிறவியில் மனித உருக்கொண்டு பிறப்பான். அவன் அளவற்ற செல்வமும் தானியங்களும் பெற்று புதல்வர் மற்றும் பேர பிள்ளைகளால் சூழப்பட்டிருப்பான். அவன் ஒரு தூய குலத்தில் பிறந்து வேத ஞானத்தின் இருப்பிடமாக திகழ்வான். நுண்ணறிவும் அழகும் ஒருங்கே அமைய பெற்ற அவன் மிகுந்த நற்பேர் உடையவனாக விளங்குவான். அகலிகை தீர்த்தத்தை வழிபட்டதன் பயனாக எவ்வித நோய்களும் இன்றி 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவன் வாழ்வான். 136ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.